நான் உங்களுக்கு வந்து கவுண்டவுன் விஜெட் ஆப் வந்து செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கவுண்டவுன் விஜெட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஒன்று இப்படி தான் விளம்பரம் வரும். முன்னாடியெல்லாம் விளம்பரமே இல்லை, ஆனால் இப்போல்லாம் விளம்பரம் வருது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படியே விட்டுருங்க. இதில் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஆப்பை வந்து எப்படி இருக்குன்னா கவுண்டவுன் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு இது ஒன்று வெளியில் வந்துட்டு என்னோட மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணும்போது கீழே பாருங்கள் விஜெட்ஸ் அப்படின்னு வரும். இதுக்குள்ளே நான் வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு கவுண்டவுன் காமிக்குமே, ஒரே செகண்ட். கவுண்டவுன் விஜெட்னு இருக்குது. நம்ம சைஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம், பெருசு சின்னது இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் எப்போதும் சின்னதாக தான் வச்சுப்பேன். ஸோ இப்படி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆட்ஸ் வரும், விட்டுருங்க. இப்போ இப்படி வந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து குரூப் 4க்கு நான் வந்து உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ செலக்ட் டேட்குள்ளே போயிட்டு ஸ்பெசிஃபிக் டேட்டுக்கு போய்க்கிறோம். இங்கே போனதுக்கப்புறம் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 13 ஆக்சுவலாக வந்துட்டு குரூப் 4 எக்ஸாம். நான் வந்துட்டு எப்படி வச்சுப்பேன் அப்படின்னா 11ஆம் தேதி வரைக்கும் கணக்கு வச்சுப்பேன். 12ஆம் தேதி வந்து ஒரு ரிலாக்ஸ் டேவோ இல்லை நார்மல் டேவோ அப்படின்னு, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் 13ஆம் தேதி வைக்க மாட்டேன். எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி நம்ம வச்சுக்கலாம். ஒன்றா 11 இல்லைன்னா 12 சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 11ன்னு வைக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு ரெக்கரன்ஸ் வந்து டஸ் நாட் ரிப்பீட்டே இருந்துட்டு போகுது. வாட் இஸ் ஆன் தட் டே அப்படிங்கும்போது G4 இல்லைனா குரூப் 4 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அது வந்து உங்களோட சௌரியம் தான். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு நோட்ஸ் எல்லாம் இது வந்து இந்த கலரில் எது வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ரெட்டே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 144 டேஸ்ன்னு வந்துருச்சு பாருங்க. அடுத்தது வந்து இதெல்லாம் எல்லாமே கொடுத்துருங்க. டேஸு, ஷோ லேபிள் இதெல்லாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே இருந்து போகுது, வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. டிக்ரீஸ் சர்க்கிள் வித் டைம், அந்த டே குறைய நம்ம வந்து குறைச்சிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்றோம். அவ்வளோதான், இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, டன் கொடுத்துடணும். இது என்னோட மொபைல் இப்படி இருக்கும். இப்போ இது ஒரு நிமிஷம், இது வேற ஒரு நிமிஷம், இதை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இப்படி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. இதே மாதிரி நீங்கள் குரூப் 2 இல்லை நீங்கள் வேற ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கீங்க, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், என்ன வேணால் நம்ம இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். முன்னாடியெல்லாம் இந்த உள்ளுக்குள்ள ஆப்ஸ் வந்து இப்போ தான் எல்லாரும் ஆப்பில் வந்து ஆட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ அது ஃபியூ செகண்ட்ஸ் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதான்.